மலைகளால் சூழப்பட்ட அமைதியான செம்புலி கிராமத்தில் கிராமத்தின் நடுவில் இருந்த ஒரு பழைய கிணறு அனைவருக்கும் பயத்தின் காரணமாக இருந்தது. ஏனெனில் இரவு நேரங்களில் அந்த கிணற்றிலிருந்து மனித குரல் போல ஒலி வரும் என்று மக்கள் நம்பினர். இந்த மர்மத்தை அறிய கண்ணன் என்ற தைரியமான இளைஞன், லட்சுமி என்ற அறிவாளி மற்றும் முருகன் என்ற உள்ளுக்குள் பயம் கொண்ட நண்பன் மூவரும் ஒன்றாக முடிவு செய்தார்கள். அவர்கள் கிராமத்தின் மூத்தவரான பெரியசாமியிடம் கேட்டபோது, பல வருடங்களுக்கு முன் ஒருவன் அந்த கிணற்றில் விழுந்து இறந்தான் என்பதையும் அதற்கு பிறகே இந்த ஒலி ஆரம்பித்தது என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் பயத்தை விட உண்மையை தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த இரவு மூவரும் கிணற்றருகில் சென்றார்கள். நிலவொளி சூழ்ந்த அந்த நேரத்தில் திடீரென ஒரு பயமூட்டும் ஒலி எழுந்தது. அதை கேட்ட முருகன் நடுங்கினான். ஆனால் கண்ணன் தைரியமாக கிணற்றுக்குள் பார்த்தான். லட்சுமி கவனமாக அந்த ஒலியை ஆராய்ந்தாள். அவர்கள் விளக்கை கிணற்றுக்குள் போட்டபோது உண்மை வெளிச்சம் கண்டார்கள். கிணற்றின் உள்ளே இருந்த காலியான குழாய்களில் காற்று ஊதும் போது மனித குரல் போல ஒலி உருவாகியதுதான் அந்த மர்மம் என்பதை புரிந்து கொண்டார்கள். மறுநாள் இந்த உண்மையை கிராம மக்களிடம் கூறியபோது எல்லோரின் பயமும் மறைந்தது. அந்த கிணறு பயத்தின் அடையாளமாக இல்லாமல் அறிவின் அடையாளமாக மாறியது. அந்த நாள் செம்புலி கிராமம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பயம் என்பது உண்மை அல்ல, அதை புரிந்தால் அது அறிவாக மாறும்.